வணக்கம் நண்பர்களே. மனித உணர்ச்சிகள் அனைத்திற்கும் தனது வரிகள் மூலம் உயிர் கொடுத்தவர்தான் கண்ணதாசன். எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் தொடங்கி ரஜினிகாந்த், கமலஹாசன் வரை பல முன்னணி நடிகர்களுக்கு ஹிட் பாடலை கொடுத்த கண்ணதாசன் இசையமைப்பாளர் MS-உடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். அந்த வகையில் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான ஒரு படத்திற்கு பாடல் எழுத வந்த கவியரசர் கண்ணதாசன் பாடல் எழுதாமல் தூங்கியதால் கே. பாலச்சந்தர் கண்டபடி திட்ட, இதை கேட்டுக்கொண்டிருந்த கண்ணதாசன் பாடலை எழுதி வைத்துவிட்டு சொல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டுள்ளாராம். இது என்ன பாடல், எந்த படம் என்றால் அதுதான் அபூர்வ ராகங்கள் படத்தில் இடம்பெற்ற 7 சுரங்கள் என்ற பாடல். தமிழ் சினிமாவின் இயக்குனர் சிகரம் என்று அழைக்கப்படும் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான படம்தான் அபூர்வ ராகங்கள். கமலஹாசன், ரஜினிகாந்த் இணைந்து நடித்த முதல் படம் இதுதான் என்றாலும் ரஜினிகாந்த் இந்த படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். ஸ்ரீ வித்யா முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த இந்த படத்திற்கு MSV இசையமைக்க கண்ணதாசன் பாடல் எழுதியுள்ளாராம். இந்த படத்தின் ஷூட்டிங் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்த போது ஒரு சம்பவம் நடந்துள்ளதாம். படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக வந்த கண்ணதாசன் படப்பிடிப்பு நடைபெறும் வீட்டின் மாடியில் படுத்து தூங்கியுள்ளாராம். இது தெரியாத பாலச்சந்தர் இசையமைப்பாளர் MS-உடன் சென்று பாடல் பதிவு செய்யலாமா என்று கேட்க, அவரோ நாளைக்கு வைத்துக் கொள்ளலாமே என்று கூறியுள்ளாராம். இதை கேட்ட பாலச்சந்தர் ஏன், என்னாச்சு என்று கேட்க அவர் கண்ணதாசனை பற்றி கூறியுள்ளாராம். இதனால் கடுப்பான பாலச்சந்தர் கவிஞர் என்றால் எது வேண்டுமானாலும் செய்யலாமா என்று கேட்டு கண்டபடி பேசியுள்ளாராம். ஒரு கட்டத்தில் கடுப்பான அவர் கமலஹாசனை சென்று பார்த்து வர சொல்ல, கமலஹாசன் பார்த்துவிட்டு அவர் தூங்கி கொண்டிருப்பதாக கூறியுள்ளாராம். இவருக்காக நான் ஷூட்டிங் நடத்தாமல் இருக்கிறேன், இவருக்கு என்ன தூக்கம் என்று கேட்டுவிட்டு ஷூட்டிங்கை தொடங்கியுள்ளாராம். சிறிது நேரம் கழித்து எதையாவது எழுதி கொடுக்க சொல்லியா என்று சொல்ல, கமலஹாசன் மேலே சென்று பார்த்தால் கண்ணதாசன் அங்கு இல்லையாம். அவர் எழுதி வைத்துவிட்டு அப்போதே புறப்பட்டு சென்று விட்டார் என்று கண்ணதாசனின் உதவியாளர் கூறியுள்ளாராம். அரை தூக்கத்தில் இருந்த கண்ணதாசன் பாலச்சந்தர் பேசியதை கேட்டுவிட்டு பாடலை எழுதிவிட்டு சொல்லாமல் சென்றுள்ளாராம். கொடுத்துவிட்டு தூக்கத்தில் எழுதியது எப்படி இருக்கப் போகிறது என்று அலட்சியமாக பார்த்த கமலஹாசன் பாடலை படித்துவிட்டு கண் கலங்கியுள்ளாராம். ஒரே கவிதையாக எழுதி வைத்திருந்த கண்ணதாசனின் வரிகளில் எதை எடுப்பது எதை விடுவது என்றே தெரியவில்லையாம். அதில் அவர் எழுதிய பாடல்தான் 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல், 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற பாடலாகும். இந்த தகவலை கமலஹாசன் ஒரு பேட்டியில் அவரே கூறியுள்ளார். ஸோ நேயர்களை, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.